கடவுள் நமக்கு 2 கொடைகளை கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பெற்றுக்கொண்டது பகுத்தறிவு, அதே நேரத்தில் சுய விருப்பம், நாம் விருப்பப்படி முடிவெடுக்கக்கூடிய மனநிலை. இந்த 2ம் பல உயிர்களிலிருந்து நம்மை வேறுபடுத்துகிறது. மரம், செடி, கொடிகள், உயிர்வாழ் விலங்குகள், பறவைகள், மீன்கள், இவற்றிலிருந்து நாம் வேறுபடுவது இதனால்தான். இதை 2ஐயும் பயன்படுத்தி நாம் சுய விருப்பப்படி பகுத்தறிவில் யோசித்து கடவுள் தருகின்ற உண்மையை பற்றி கொள்ள வேண்டும். அதான் நம்பிக்கை, விசுவாசம். திவ்ய நற்கருணை பற்றிய போதனையும் அதுதான். வெறும் சாதாரண அறிவை பயன்படுத்தினால் அது அப்பந்தான். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடையாக கொடுக்கிறேன், இது என் உடல், என் இரத்தம். இதனை உண்போர் முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்கள். பகுத்தறிவை பயன்படுத்தி இயேசுனுடைய இந்த வார்த்தைகளை நம்பி சுய விருப்பப்படி நற்கருணையிலே இயேசுவை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆராதித்தால் அதனுடைய பலன் நமக்கு உண்டு, முடிவில்லா வாழ்வு உண்டு. இல்லை என்றால் அது வெறும் ஒரு ரொட்டி துண்டாகவே நமக்கு மாறிவிடும். இந்த வாரம் முழுவதும் இயேசுனுடைய போதனை முடிவில்லா வாழ்வு, அதை பற்றி தான் இருந்தது. அதற்கு வாழ்வளிக்கும் உணவு அவர் தருகிறார் என்று குறிப்பிட்டு கொண்டே இருந்தார். மீண்டும் ஒரு முறை அதையெல்லாம் யோசித்து பார்ப்போம். நற்கருணையிலே இயேசுவை ஆராதித்து அவரை உண்டு முடிவில்லா வாழ்வை பரிசாக்கிக் கொள்வோம். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.